ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ குலோப்ஜான் பண்ணி காட்ட போகிறேன். எல்லாருக்குமே குலோப்ஜான் தெரியும். இருந்தாலும் வீட்டில் நான் பண்ணுறேன். என் பையனுக்காக ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கான். அதனால் அவனுக்காக எம்டிஆர் குலோப்ஜான் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு சாஃப்டாக, ரொம்ப அழுத்தி பசையக்கூடாது. சாஃப்டாக அந்த டோ ஒரு பாக்கெட்டில் 3/4 பாக்கெட் போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு 1/4 பாக்கெட் பண்ணிட்டேன். இது பெரிய பாக்கெட். அதை ஜென்டிலாக பொறுமையாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா ஒரு டவ் மாதிரி பசஞ்சுங்க. பசஞ்சு வச்சுட்டேன். அதுக்கு தேவையாக இதுக்கு வந்து அந்த பெரிய பாக்கெட்டுக்கு 2 கிலோ ஜீனி போட சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் பண்ணியதுனால இதுக்கு நான் ஒரு கிலோ தான் ஜீனி போடுறேன். எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் வந்து கொதிக்கிறதுக்கு வச்சுட்டேன். வெந்நீர் கொதிக்குது, பாகு வைக்க ஜீனி பாகு வைக்க கொதிக்குது. 1 கிலோ ஜீனி தான் நான் போட்டிருக்கேன். 2 கிலோவுக்கு முன்னாடி கொஞ்சம் பண்ணதுனால அவங்க கூட தான் அளவு சொல்லுவாங்க பேக்கெட்டில். நம்ம 1 கிலோ அளவு கம்மி போடுங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த பாக்கெட்டுக்கு 1 கிலோ ஜீனி போடுவோம். நம்ம ஜீனியை போட்டு அது கொதிச்சிட்ருக்கோம். அதுக்குள்ளே இந்த டவ்வை சின்ன உருட்டி மிதமான சூட்டில் தான் பொரிக்கணும். பெருசாக வச்சு ஹையாக உள்ளே வேகாத போயிடும். அதனால் மிதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பெரிய உருண்டையாக போடாதீங்க. குட்டி குட்டி உருண்டையாக மீடியமாக போட்டு பொரிச்சு எடுங்க. இதை பாருங்கள், ஜீனியை வந்து இந்த 1 கிலோ ஜீனி போட்டு அது பாகு கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்கு அப்புறமா ஏலக்காய் பவுடர் போடலாம். அதுக்கப்புறம் வந்து குங்குமப்பூ இருந்தால் போடலாம். கொஞ்சம் கொதித்து வந்தோடனே குங்குமப்பூனால் முன்னாடியே தண்ணியில் கரைச்சி போட்டுருங்க. கலர்னாலும் கொஞ்சம் நாள் கழிச்சு போடுங்க. இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுது. அந்த டவ் பாருங்கள், பொரிச்சாச்சு. ஒரு ஈடு நான் பொரிச்சிட்டேன். இன்னொரு ஈடு அடுத்த ஈடு பொரிக்கிறதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக பாருங்கள், பொறுமையாக ஒன்றா ஒரு 5 10 நிறைய எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா நிறையா போடுங்க. நான் கொஞ்சமாக வச்சுருக்கறனால ஒன்றா எடுத்து போட்டு ஒரு 5 6 போட்டு பொரித்து பொன்னிறமாக மிதமான சூட்டில் உருட்டி ஜெட்டிலாக உருட்டி பண்ணுங்கள். எல்லாம் பொரித்து முடிஞ்சோன்னா உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் அது வந்து அந்த பொறுமையாக தான் திருப்பி விடணும். அப்போ தான் அது வந்து நல்லா வேகும். அந்த பாகு வந்து ரொம்ப கொதிக்க விடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மிதமான இதில் வந்து அது கொதிச்சிருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அப்படியே நமக்கு ஜீராவை சாப்பிடும்போது அது தண்ணியாக இருக்கும். ரொம்ப கெட்டி பாகாகவும் வைக்கக்கூடாது. இதுக்கு தேவையான ஏலக்காய் போடுறேன். இந்த சமயத்தில் வந்து நீங்கள் அந்த பவுடரை போடுங்க. இதுவாக இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து அந்த குங்குமப்பூனா தண்ணியில் கரைச்சி போட்டுருங்க. இப்போ நல்லா பதம் வந்துடுது. கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது கொஞ்சம் ஆறினோன்னு தான் அந்த இதை போடணும். அந்த நம்ம உருட்டி வச்சு பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது ஆறினோன்னு தான் போடணும். இப்போ எடுத்து வச்சாச்சு. அதை ஒன்றா ஜென்டிலாக ஒன்றா போடுங்க. அப்படியே எடுத்து கொட்டிடாதீங்க. ஒரு இதுவாக போட்டு எல்லாத்தையும் அது மேலே கொஞ்சம் ஜீராவை எடுத்து ஊற்றுங்க. இது இப்போ நான் 4 5 போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் ஜீரா ஊற்றுங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஊறும். ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் ஊறினா போதும். நல்லா உங்களுக்கு தெரியும், அந்த பார்த்தாலே தெரியும். ஒன்று எடுத்து கட் பண்ணி பாருங்கள். அது மாதிரி மேலே போட்டு ஒன்றா இருந்தீங்கன்னா சுவையான குலோப்ஜான் ரெடி. எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் குலோப்ஜான் வந்து ஊறினோன்னு எப்படி நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே குலோப்ஜான் பண்ண தெரியும். ஆனாலும் நான் வந்து வீட்டில் பண்ணதுனால உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக ஊறிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. பாருங்கள், எங்கள் அம்மா வந்து ஒரு குலோப்ஜானை இது பண்ணி கட் பண்ணி காட்டுறாங்க. அவ்வளோ உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் நீங்களும் பண்ணி பாருங்கள். இது மாதிரி எதான ஃபெஸ்டிவல் இருந்தாலும் இல்லை பர்த்டேக்கும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். குட் நைட். இது வந்து நைட்டு போடுற இந்த வீடியோ. அதனால் ஈவினிங் தான் இதை பண்ணினேன். அதனால் குட் நைட் சொல்கிறேன். பாய்.